இனிய காலை வணக்கம். தகவல் களம் பாகம் 66 சுவிஸிலிருந்து பவானி மூர்த்தி. தாகம் எப்போது ஏற்படுகின்றது? அதற்கான காரணம் என்னென்று யோசித்திருக்கின்றீர்களா? நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பூமியானது மாறி மாறி வெப்பமும் குளிர்ச்சியும் வருகின்ற பருவநிலைகளை கொண்டது. கோடை காலங்களில் குறிப்பாக மார்ச், ஏப்ரல், மே மாதங்களில் அதிகமாக தாகம் எடுக்கின்றது. அதன் காரணமாக அதிகமான தண்ணீரை பருகுவோம். பொதுவாகவே நம் உடலானது பருவநிலை சூழ்நிலைகளை பொருட்படுத்தாது உடல் வெப்பநிலையை உடல் உள்ளுறுப்புகள் சீராகவே வைத்திருக்கின்றன. கோடை காலத்தில் அதிகப்படியான வெப்பம் நம் தோலின் மீது விழுகின்ற போது அதன் மூலமாக அதிகப்படியான நீர் வியர்வை மூலமாக வெளியேற்றப்படுகின்றன. உடம்பில் இருக்கும் நீரின் அளவு ஒரே மாதிரியாக இருந்தால் நமக்கு தண்ணீரின் ஞாபகமே இருக்காது. நீரின் அளவு 2.5% குறைந்தாலே போதும். அவ்வாறு குறைவு ஏற்படுகின்ற போது உடல் வெப்பநிலையை சீராக வைத்திருப்பதற்கான மூளை நரம்பு செல்களுக்கு கொடுக்கும் உணர்வு தகவல் தான் தாகம் ஆகும். மூளையின் ஒரு பகுதி ஹைபோதலமஸ் மிக சிறிய அளவிலான நியூட்ரன்கள் அடங்கி இருக்கின்றன. இந்த நியூட்ரன்களின் முக்கிய பணி உடல் வெப்பநிலை, பசி மற்றும் தாகம் இவைகளை கவனிப்பதுதான். ஹைபோதலமஸ் உள்ள நியூட்ரன்கள் பிட்யூட்டரி சுரப்பி வழியாக நரம்புகளோடு இணைந்து இருக்கின்றன. உடலில் நீர் பற்றாக்குறை ஏற்படும் போது இந்த நியூட்ரன்கள் மிக வேகமாக செயல்பட்டு நரம்பு உணர்வுகளை தெரிவிக்கின்றன. அந்த உணர்வைத்தான் தாகம் என்கின்றோம். தாகம் எடுக்கின்ற போது குளிர்ந்த நீர், குளிர்ந்த பானங்களை பருகக்கூடாது. காரணம், குளிர்ந்த பானங்களில் வேதிப்பொருட்கள் கலந்திருப்பதால் உடலுக்கு நல்லதல்ல. அறை வெப்பநிலையின் டெம்பரேச்சர் நீரின் மூலக்கூறுகள் இயல்பான நிலையில் இருக்கும். ஆனால் இயல்பான நிலையில் இருக்கும் நீரை குளிர்விக்கின்ற போது நீரின் மூலக்கூறுகள் மிக நெருக்கம் அடைந்து தன்னுடைய ஆற்றலை வெளியேற்றி விடுகின்றன. இப்படி ஆற்றல் குறைந்த குளிர்ச்சியான நீரை பருகின்ற போது உடல் உள்ளுறுப்புகள் தன் அதிகப்படியான ஆற்றலை செலவழித்து அந்த குளிர்ந்த நீரை இயல்பான நிலைக்கு கொண்டு வர உடல் உள்ளுறுப்புகள் முயல்கின்றன. அவ்வாறு இயங்குகின்ற போது தாகம் எடுப்பது குறைந்துவிடும். இதனால் மனிதனின் உடல் வெப்பநிலை சீராக இல்லாமல் உடல் உபாதைகள், காய்ச்சல், தடிமன், இருமல் ஆகியவை ஏற்படுகின்றன. எனவே தாகம் எடுப்பது மனித உடல் ஆரோக்கியத்திற்கு மிக நல்லது. எப்பொழுதெல்லாம் தாகம் எடுக்கிறதோ அப்போதெல்லாம் தண்ணீரை பருகுங்கள். ஆரோக்கியமாக வாழ்வோம். தண்ணீரை பருகி ஆரோக்கியமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கும் வரை.